அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல சொத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா நெறைய வீடியோக்கள்ல பட்டா எப்படி மாத்துறது? அதில உள்ள சிக்கல்கள் எப்படி இருக்கும்? இந்த மாரிலாம் நெறைய வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, உயில் எழுதி வைப்பாங்க. ஒரு ரப்பர் அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி உயிலு இல்லைன்னா தானிய செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அது எது பெஸ்ட்டு? அதேபோல உயில் எழுதி வச்சா செல்லுமா? இல்ல தானிய செட்டில்மெண்ட் பண்ணா செல்லுமா? அத பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம். எது எத பண்ணா நமக்கு ஈஸியா அடுத்த சொத்துக்கள இன்னொருத்தவங்க அனுபவிக்கலாம். இல்ல இதில உள்ள சிக்கல்கள் என்னென்ன? அப்படின்றத பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம். இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், தெரியாதவங்க அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. எதனால அப்புட்ன்னா, பிற்காலகட்டத்தில நம்ம தானே செட்டில்மெண்ட்டும் சரி, உயிலும் சரி நெறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. இப்பவும் எழுதிட்டு இருக்காங்க. சில பேருக்கு அது என்னன்னே தெரியாம எழுதிட்டு இருப்பாங்க. உயில் எழுதி வச்சுட்டா ஓகே. நம்ம சந்ததிகள் அப்படி பேர மாத்திப்பாங்கன்ற அது எவ்வளோ பெரிய சிக்கல்கள உண்டாக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத நீங்க முழுமையா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு உயில். இந்த உயில் அப்படின்னா என்னன்னா, நம்ம நம்ம சொத்தா இருந்தாலும் சரி, முன்னோர்கள் சொத்தா இருந்தாலும் சரி, இப்போ முன்னோர்கள் சொத்த உயில் எழுதக்கூடாது அப்படின்றதெல்லாம் மாறிடுச்சு. நம்ம பேர்ல அது முன்னோர்கள் சொத்தா இருக்கட்டும், இல்ல நம்ம சம்பாதிச்சதா இருக்கட்டும், நம்ம பேர்ல அந்த சொத்து இருந்தது அப்படின்னா, அத யாருக்கு வேணாலும் நீங்க உயில் எழுதி வைக்கலாம். ஆனால், அந்த உயில் எழுதி வைக்கிறதுங்கிறது, நீங்க இறந்த பின்பு தான் அந்த உயில் செல்லும். நீங்க உயிரோட இருக்கும்போது அந்த உயில் செல்லாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் செல்லும். அந்த இறக இறப்பதற்கு கொஞ்ச நாளுக்கு வரைக்கும் கடைசியா எந்த உயில் எழுதினாங்களோ, அந்த உயில் தான் செல்லும். நீங்க உயில மாத்திக்கிட்டே இருக்கலாம். 10 உயில், 15 உயில் எழுதலாம். கடைசியா நீங்க எந்த உயில் எழுதுறீங்களோ, அந்த உயில் தான் செல்லும். அத நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிற உயில அந்த நபர் இறந்ததுக்கப்புறம், நம்ம ஹிந்து நம்ம சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா, ஹிந்துவா இருந்தீங்க அப்படின்னா, இந்த உயில டைரக்ட்டா நீங்க பட்டாவோ, இல்ல எதுவுமே மாத்த முடியாது. இத நீங்க கோர்ட்ல போட்டு, ப்ரோபாட் போட்டு, அத போட்டு நீங்க உயர்நீதிமன்றத்தில தாக்கல் செஞ்சு 25,000 ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி நீங்க அத மாத்தணும். இந்த வழிமுறைகள்லாம் இருக்கும். இதற்கு பதிலாக நல்லா புரிஞ்சுக்கங்க. இதற்கு பதிலாக ஏன்னா இவ்வளோ இறந்ததுக்கப்புறம் இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணி அத வாங்குறதுக்கு நீங்க தானே செட்டில்மெண்ட் பத்திரம் பண்ணலாம். அப்படி தானே செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லங்க. ரத்த சொந்தங்கள், அதாவது மகன், மகள், மனைவி, பேரன், பேத்திகள் இவங்களுக்கு நீங்க டைரக்ட்டா எழுதி குடுக்குறது தான் தானே செட்டில்மெண்ட். இந்த தானே செட்டில்மெண்ட்ட நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. நீங்க எழுதி குடுத்த அடுத்த நாளே அவங்களுக்கு அது செல்லுபடி ஆயிரும். இப்ப நான் ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா, அவங்க பையனுக்கு எழுதி குடுக்குறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வாங்குறாரு, விக்கிறாரு அப்படின்ற ஒரு பத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? அதே பத்திரம் போல தான் இது நீங்க தானே செட்டில்மெண்ட் குடுத்த உடனேயே அடுத்த நாளே அந்த லேண்ட விக்கலாம். மத்த ப்ராப்பர்ட்டிய விக்கலாம். எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, இப்ப நீங்க உயில் எழுதி வைக்கிறீங்க, தானே செட்டில்மெண்ட் பத்திரம் ஏன் எழுதுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிற்காலத்துல நீங்க இறந்து போயிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய அசையா சொத்துக்கள் அனைத்துமே கேள்விக்குறியாயிரும். அது வாரிசின் அடிப்படையில தான் போகும். நீங்க விருப்பப்படுற ஆளுக்கு நீங்க குடுக்க முடியாது. ஏன்னா சொத்துக்கள் நெறையா இருக்கும். ஒருத்தருக்கு நீங்க ஒரு 20% குடுக்கலாம். இன்னொரு பொண்ணுக்கு 30% குடுக்கலாம். இந்த மாரி நெறையா மனசுல நெனச்சிருப்பீங்க. அது நடக்காது. இறந்ததுக்கப்புறம் சரி பங்காகத்தான் அது போய் சேரும். அதனால தான் அந்த தானே செட்டில்மெண்ட் உயில்லாம் எழுதி வைக்கிறாங்க. இப்ப நீங்க பேங்க்ல வைக்கிற நகையா இருக்கட்டும், இல்ல நீங்க டிமேட் அக்கவுண்டா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா அதுக்கு நீங்க முறைப்படி நாமினி போட்டிருப்பீங்க. அந்த நாமினிக்கு போய் சேர்ந்துரும். இந்த அசையா சொத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா? லேண்டு, அதே மாரி வீடு, இந்த மாரி விஷயங்கள் தான் இந்த இதுல அடங்கும். இந்த மாரி சொத்துக்களுக்கு நீங்க என்னைய பொறுத்தளவுல உயில் எழுதுறத காட்டிலும் தானே செட்டில்மெண்ட் பண்றது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதேபோல இப்ப புதுசா சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. தானே செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அ மகன்களோ, ம ம மகள்களோ பெற்றோர்கள பார்க்க மாட்றாங்க, அ கவனிக்க மாட்றாங்கன்னு, அப்படி தானே செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மகனோ, மகளோ பெற்றோர்கள பார்க்கல அப்படின்னு சொல்லி, அந்த பெற்றோர்கள் உயர்நீதிமன்றத்த கேஸ் போட்டாங்க அப்புட்ன்னா, அந்த எந்த சொத்துக்கள குடுத்தாங்களோ, அந்த சொத்துக்கான அதிகாரத்த ரத்து பண்றதுக்கும் கோர்ட் அதிரடியா தீர்ப்பு குடுத்துருக்கு. அதனால அந்த பயமும் இல்ல.
மேக்சிமம் அந்த பயம் உள்ள ஆளுங்க மட்டும்தான் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்க. நான் இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்குலாம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொன்னதுலேருந்து புரியும் உங்களுக்கு வந்து உயில் எழுதி வச்சா என்ன லாபம், நஷ்டம். அதே மாரி தானே செட்டில்மெண்ட் பண்ணா என்ன லாபம், நஷ்டங்கிறத புரிஞ்சுப்பீங்க. இந்த மாரி தகவல்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஏதோ ஒரு தகவல்கள சொல்லிட்டு இருப்போம். அந்த தகவல்கள புரிஞ்சவங்க கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு லைக் போடுங்க. இதுல எதுவும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் தொடர்ந்து போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.